வணக்கம். உலகெங்கும் வாழும் அனைவருக்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகம் முழுவதும் கோலாகலமாக நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் திருவிழா. குழந்தை இயேசு பிறந்த நாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. 772 as he entered the ministry of Delhi. வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை. போப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் திருப்பலியோடு துவங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. பாதிரியார்கள் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடிய சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருப்பலி. திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை. உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை. தூத்துக்குடி புனித பனிமய மாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலியுடன் தொடங்கிய கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குடும்பங்களுடன் திருப்பலியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை. பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்ட திரளான கிறிஸ்துவ மக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூரி கடற்கரையில் மணலில் பிரம்மாண்டமாக வரையப்பட்ட சாண்டா கிளாஸின் உருவப்படம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்ற வாசகத்துடன் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட படத்தை கண்டு ரசித்த மக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பூரி கடற்கரையில் பிரமிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கருப்பொருள் சிற்பங்கள். மணலில் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிற்பங்களை வியப்புடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். கேரளா உட்பட 5 மாநில ஆளுநர்களை மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராக நியமனம்.
தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என தகவல். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரை. சுரங்கம் அமைய உள்ள இடத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தவும் நடவடிக்கை. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஏலம் தொடங்கி முடியும் வரை தமிழக அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை. திண்டுக்கல் அருகே நள்ளிரவில் நிற்காமல் சென்ற காரை சினிமாவை மிஞ்சும் அளவில் சேசிங் செய்த போலீஸ். போலீசாருக்கு போக்கு காட்டி தாறுமாறாக ஓடி வனப்பகுதிக்குள் சிக்கிய கார். பட்டாக்கத்திகள் பறிமுதல். எல்லாருமே ஓடுறாங்களே. எல்லாருமே ஓடுறாங்களே. ஈரோடு அருகே தொட்டுக்கோம்பை வனப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு செல்ல 50 ரூபாய் டோக்கன் கொடுத்துவிட்டு 500 ரூபாய் கட்டாய வசூல். பெண் ஊழியர் லஞ்சம் வாங்கும் வீடியோ இணையத்தில் வெளியானதால் அதிர்ச்சி. தீவு இருந்தால வந்துட்டாங்க. பண்ருட்டி அருகே காலில் GPS கருவியுடன் கிராமத்திற்குள் நுழைந்த கழுகால் பரபரப்பு. வீடியோ மற்றும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. மலை உச்சியிலிருந்து இறக்கப்பட்ட அண்ணாமலையார் கோவில் மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை. ஜனவரி 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் அன்று மகாதீபம் மை பக்தர்களுக்கு விநியோகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம். செல்ஃபி எடுத்தும் கைகள் குலுக்கியும் மகிழ்ந்த பக்தர்கள். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான 26 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஜக்புரா தொகுதியில் மணிஷ் சிசோடியாவுக்கு எதிராக ஃபர்ஹாத் சூரி போட்டியிடுகிறார். உத்தரகாண்டில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை விரைவில் முழுமையாக அமல்படுத்த வேண்டும். மாநில முதலமைச்சருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல்.
ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்களை வாட்டி வரும் கடும் குளிர். சூடான பானங்களை பருகியும் நெருப்பை மூட்டியும் குளிரை போக்கி வரும் மக்கள். இமாச்சல பிரதேச மாநிலம் குழு மணாலியில் வெள்ளை நிற பூக்கள் தூவியது போல் காட்சியளிக்கும் பனிப்பொழிவு. நகர் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி யூபியோதாஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் யூபும்பா அணியிடம் விழுந்தது பெங்கால் வாரியர்ஸ். நாளை மறுநாள் வெளியாகிறது நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள். மிகுந்த எதிர்பார்ப்பில் அஜித் ரசிகர்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வெளியாகிறது தளபதி 69 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். படத்தின் தலைப்பும் வெளியாக வாய்ப்புள்ள நிலையில் விஜய் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு. அண்டார்டிகா மவுண்ட் வின்சென்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த முதல் தமிழ் பெண். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்விக்கு குவியும் பாராட்டு. ஏறி சாதனை பண்ணியிருக்கேன். இந்த சாதனைக்கு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாடு டெப்டி சிஎம், மினிஸ்டர்ஸ், எம்பி, எம்எல்ஏ, சேர்மன், பிரசிடென்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க் உதயநிதி ஸ்டாலின் சார், படப்பை மனோகர் அண்ணா அண்ட் என்னுடைய ஸ்பான்சர் தமிழ்நாடு மக்கள். தேங்க்யூ.